நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் போனது. சீமான் அவர்கள் கேள்வி கேட்டுட்டாங்க. பிஜேபி சார்பாக கேள்விகள் வந்துருச்சு. இப்போது விஜய் அவர்கள் அவருடைய அறிக்கையை கொடுத்துருக்கார். இந்த அறிக்கையுடன் அடுத்ததாக இன்னும் சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்த உடனே அதை பற்றி திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் பல ஊடகங்களும் இதை முதன்மை செய்தியாக போட்டுட்ருக்காங்க. இதை போய் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய துரைமுருகன்கிட்ட கேட்குறாங்க. இப்படி குடும்பத்துக்காகத்தான் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் சொன்னா அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் கேட்க, தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் பச்சாங்க அரசியலில் ஹீஸ் அ பச்சா, அவர் ஒரு குழந்தை மாதிரி, எதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி என்னதான் அறிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்கிறத இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டிலேயே எங்களுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்னும் கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிட்டோம். ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு பேருமே மக்களுக்கு விரோதமான ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கருத்து மாறுபடவே இல்லை. அதிமுக பாஜகவினுடைய இந்த கூட்டணி உருவான போதே திமுக மற்றும் பாஜகவினுடைய கள்ள கூட்டணியை பற்றி மக்கள் உணர்ந்திருக்க ஆரம்பித்திருப்பாங்க. ஊழல் செய்தவர்களை பற்றியான நடவடிக்கை எடுக்கும் போது அவங்கள முக்கியமான நபர்கள் டெல்லிக்கு போயிட்டாங்கன்னா ஊழலே செய்யாத மாதிரி அவங்களுடைய குற்றங்கள் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்ட மாதிரி மன்னிக்கப்படுகிறது அப்படிங்கிறத காலங்காலமாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து அமைச்சர்கள் பலரும் எங்கே போனாங்க? டெல்லிக்கு போனாங்க. இப்போ முதலமைச்சரே டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டை தொடர்ந்து சமீபத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் ரைடு நடத்தப்பட்டது. இதற்கிடையே டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறை விசாரணையை தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இடைக்கால தடையும் வாங்கியது. எனினும் இது நிரந்தர தடை அல்ல என்பதால் எங்கே பேசினால் விசாரணை தடுத்து நிறுத்தப்படுமோ? புரிஞ்சுக்கோங்க, நோட் திஸ் பாயிண்ட். அங்கே பேசியாக வேண்டிய சூழ்நிலையில் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் திராவிட மாடலை வெற்றி விளம்பர மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டார். அதற்கேற்றால் போல் அமைந்ததுதான் நிதி ஆயோக் கூட்டம். சென்ற ஆண்டு இதே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு சொல்லாத காரணங்கள், போன வருஷம் போகாததுக்கு ஏகப்பட்ட காரணங்களை சொன்னார். ஆனால் இந்த வருடம் அந்த சொன்ன காரணங்கள் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஏன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் போன வருஷம் நீங்கள் போகாததுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ், அதுக்கான வீடியோலாம் வெளியில் விட்டீங்க. இந்த வருஷம் அதே காரணங்கள் அப்படியே தான் இருக்குது, நீங்கள் ஏன் போனீங்க அப்படிங்கிற கேள்வி. அமலாக்கத்துறை அப்படிங்கிறது காலை சுற்றிய பாம்பு அப்படிங்கிறது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். 1000 கோடி ரூபாய் ஊழல் தோண்டி எடுக்கப்பட்டால் நம் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்கிற அச்சத்தில் இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்தை காரணமாக வைத்து டெல்லி சென்றிருக்கிறார். பிரதமரை வேறு தனியாக சந்தித்திருக்கிறார். ஆமாம், பிரதமரை தனியாக சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மையிலேயே அந்த சந்திப்பில் அமலாக்கத்துறை சோதனைகள் வழக்குகள் தொடர்பாகவும் தன் குடும்பத்திற்காகவும் ஒன்றிய அரசின் பிரதமரிடம் எதுவும் பேசவில்லை என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் மனசாட்சியுடன் வெளிப்படையாக கூற முடியுமா? அதாவது சூடகத்தில் சத்தி அடித்து கேட்குறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதியை வாங்க தான் போனீங்க, உதயநிதி அவர்களை காப்பாற்ற போகலை, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்ற போகலை அப்படின்னு சொல்லி மனசாட்சியுடன் முதலமைச்சரால் பதில் சொல்ல முடியுமா? அது மட்டுமின்றி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்களிடம் தஞ்சம் அடையத்தான் வருகிறார் என்பது தெரிந்தும் திமுகவை அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் எதிர்ப்பதில் உண்மையெனில் பாஜகவால் எப்படி அப்படி கூடி குழாவ முடியுது? இச்சூழலில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் புகைப்படம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதை உற்று நோக்கினால் பூனைக்குட்டி வெளியே வந்து புலப்படும். அந்த புகைப்படத்தில் பாஜகவுடன் வெளிப்படையான கூட்டணியில் இருக்கும் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு புறம் முன்வரிசையில் நிற்கிறார். அதே முன்வரிசையில் இன்னொரு புறம் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறார். இதற்கு என்ன பொருள்? முதல் வரிசையில் இருந்ததெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அரசியலில் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சிக்கும் போக்கை கண்டித்து பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை நிராகரித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பச்சை பொய். ஏன்னா கர்நாடகாவை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், பஞ்சாபை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், முதலமைச்சர்கள் அங்கே வந்திருந்தாங்க. முக்கியமான கேரளா முதலமைச்சர்லாம் போகலை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய அறிக்கைப்படி
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நிதி ஆயோக் அப்படிங்கிற கூட்டத்தை காரணம் காண்பித்து டெல்லிக்கு போயிருக்காரு. அதன் பிறகு நடந்ததெல்லாம் மக்களை நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தமிழ்நாடு இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்ததாக திருமாவளவன் அவர்கள் தான் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இதுக்கு மேல் என்னையா உறுதி செய்யப்படணும்? அது அப்படியே உரசல்லே இருக்கான். அதனால் இது உறுதி செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லி சென்றேன், உரிமை குரலை எழுப்பினேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இங்கே எல்லாரும் நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறதுனால மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. டெல்லி என்றாலே கிளிப்பிடித்து அஞ்சி நடுங்கும் எதிர்க்கட்சியினர் அடி வயிற்றில் புலியை கரைக்க வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டதை ரசித்தபடியே டெல்லி பயணம் அமைந்தது. எப்படி எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கயா, செமையா இருக்கு. இது யாருக்கு ஊமக்குத்தா குத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான். அடுத்ததா ராமசாமி நாயக்கர் ஈவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார் அவர்கள் இருக்காங்கல்ல, அவரை பற்றி யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதில் ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அவருடைய பெயர் முழுவதுமாக இருக்குது வித் சாதி பெயர். இது என்ன கொடுமை, சாதி எதிர்த்து போராடினவர் இப்படி அவரை போட்டு நீங்கள் வச்சுருக்கீங்களே, என்ன வன்மம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு இந்த பக்கமாக பிஜேபி சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க அந்த ஆசிரியர்கள் தான் தவறு, கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ண ஆசிரியர்கள் தான் தவறு. இது இப்போ நான் கூட எங்களுடைய மெடிக்கல் புக்ஸ்லாம் படிக்கும்போது ஏஎல் முதலியார் அப்படின்னு சொல்லி பெயர் தான் இருக்கும், வெறும் ஏஎல்னு போட்டால் புரியுமா, அது அந்த காலத்தில் அவங்களுடைய பெயராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதே ராமசாமி நாயக்கர் இல்லாட்டி ஈவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரியார், அவர் சொன்ன கருத்துக்களை பெரியாரிஸ்டுகள் எப்படி பாதுகாக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான சிறந்த புகைப்பட தொகுப்பை நான் இங்கே காண்பிக்க போகிறேன். அழகு குத்துவது, முதுகில் பாயிண்ட் போட்டு அது வழியாக தேர் இழுப்பது, அக்னி சட்டியை கையில் ஏந்துறது, இதெல்லாம் பெரியார் எங்கே சொல்லிக் கொடுத்தார் அப்படிங்கிறது தெரியலை. இல்லை நையாண்டி பண்ணுறதுக்காக பெரியாரிஸ்டுகள் இதெல்லாம் செய்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியலை. ஆனால் உண்மையிலேயே பெரியார் இப்போ உயிருடன் இருந்திருந்தார்னா என்ன கன்றாவியா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவரே கேட்டிருப்பாரு. என்ன இப்போ பெரியார் இல்லாதனால பெரியார் இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி இங்கே கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. அதை நாம் ஆமாசாமி போட்டு கேட்டு தான் ஆகணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஈடிக்கும் பயம் கிடையாது, மோடிக்கும் பயம் கிடையாது, இது கலைஞர் கருணாநிதி உருவாக்கிய கட்சி, அதனால் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் அதுக்கு ஒப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் மட்டும் கிடையாதுங்க, அண்ணா அவர்கள் உருவாக்கின கட்சி. அது கூட பிறகு ஒரு 5 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் கருணாநிதி அவர்கள். வரலாறு நல்லா படிங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை பாஜகவுக்கு அடகு வைத்து விடுவார் இபிஎஸ், எனவே நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்களையும் ஓட்டுகளையும் ஒரே நேரத்தில் கேட்கிறாரு. ஸோ இப்போ திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க, இதனால் சிறுபான்மையினர் கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி உள்ளே வந்தாலே நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ, கெட்டது செஞ்சுருக்காங்களோ இல்லையோ, அங்கே பிஜேபின்னு வந்தாலே முஸ்லீம் ஓட்டு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஸோ முஸ்லீம் ஓட்டுகளை எடுப்பதற்காக மட்டும்தான் பாஜகவால் களமிறக்கப்பட்டிருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த பக்கமாக தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுதுன்னா, பாஜகவினுடைய பி டீமாக திமுகவை பயன்படுத்திட்டு இருக்காங்க. பாஜக என்ன நினைக்குதோ அதை தான் திமுக செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால தான் திமுகவுக்கு எதிரணியாக இருக்கிற மாதிரி பாஜகவும் அதிமுகவும் ஒரு செட்டிங்கை போட்டு தமிழ்நாட்டு அரசியலில் பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்காங்க. நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடிக்கும் ஈடிக்கும் உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னா, ஏன் உதயநிதி அவர்களுடைய கூட்டாளிகளான ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் இதுவரையிலும் தலைமறைவாக உள்ளனர், காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேர்தலுக்கான சீட்டு பேரத்தின் போது 2011 சிபிஐ கோபாலபுரத்து வீட்டின் மேல் மாடியில் சோதனை செய்ய கீழே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு செல்வோமா? அன்று பயம் காட்டி பேரம் செய்த அம்மையார் திருமதி சோனியா காந்தி அவர்களின் வழிகாட்டுதலில் இயங்கிய காங்கிரஸ் அரசாங்கம் தான். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ பாஜகவோ அல்ல. அன்னைக்கு நடந்தது காங்கிரஸ் அரசாங்கம், மோடி அரசாங்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அன்று அரண்டு போன திமுக தலைவர்கள் இன்று வரை தங்களுக்கு எதிராக நடக்கும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எல்லாம் மிரட்டுவதற்கு செய்யும் அரசியல் என்று தொடர்ச்சியாக தவறாக தோற்றம் கொடுத்து வருகிறார்கள். அன்னைக்கு அரண்டதுனால அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய். ஸோ அன்னைக்கு ஒரு கட்சி அவங்களை இப்படி மிரட்டி இருக்கிறதுனால இப்போ என்ன நடந்தாலும், நார்மலாக ஒரு ரைடே நடந்தாலும் அதை அவங்கள பழி வாங்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க அரண்டு அந்த பதிலை சொல்லிட்டு இருக்காங்க.
கேள்வி: நீங்கள் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பயப்படுகிறீர்களா என்பது அல்ல. அவர் என்றுமே அரசியல் காழ்ப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உலகத் தலைவர். மோடிக்கு ஒரு பிராண்டு. நாட்டை காப்பாற்றவும் வளர்ச்சி பாதையில் வழிநடத்தவும் நம் பழம்பெரும் நாகரிகத்தை மீட்டெடுப்பதும் மட்டுமே உயிர் மூச்சாக நினைத்து செயல்பட்டு வரும் உன்னத தலைவர். இது ஃபுல்லாக அவருக்கு பிராண்டு தான் இருக்குது. என்ன ஆனாலும் சரி, உங்களுடைய நண்பர்கள் எங்கே? அவங்க ஏன் பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்காங்க? நீங்கள் பயம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அவங்க பயந்துட்டு இருக்காங்களே, காரணம் என்ன? இதை தான் நயினா நாகேந்திரன் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக இடி ரைடு அது சம்பந்தமாக டெல்லிக்கு ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனது இப்போ அது பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு. விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், அதிமுகவினுடைய எடப்பாடி அவர்கள், இப்போது இந்த நயினா நாகேந்திரன் அவர்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டாங்க. பதில் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.